ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு மதுரையில பாரப்பட்டியில அற்புதமா விஜயினுடைய மாநாடு நடந்து முடிந்திருக்கு. இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த விஜய், உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய், உங்க கூட நிக்க என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச. இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் வரட்டும். பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it. நான் வர மாநாட்டை பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப ருசிகரமான பல தகவலை சொல்லியே ஆகணும். நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். பல பேர் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஒரு கொடியும் கம்பத்தை நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். அதை பார்த்து சாலி தொண்டர்கள் நான் சொல்றேன், அவங்கள ஓடி போயிட்டாங்க. ரொம்பவே கண்டிச்சும் பேசியிருக்காங்க. அப்போ பிரச்சனை வந்தா ஓடி போயிடுவாங்கன்றது நல்லா தெரியுது. அப்படி என்னதான் விஜய் பேசியிருக்காரு. நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. விஜய் பேசியது சரியா? வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான். விஜயினுடைய இந்த இலக்கு சரியானதா? என்கிட்ட இருந்து உங்களையும், உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. இது அனைத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். உண்மை தன்மையோடு பேசக்கூடிய எங்களுக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்பதனை கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயினுடைய மாநாட்டை நான் பார்த்தேன், விஜயினுடைய அந்த கூட்டத்தை பார்த்தேன், அவருடைய பேச்சை பார்த்தேன். குறிப்பா அந்த மாநாடு நடக்க கூடாது என்பதற்காக அரசாங்கம் மறைமுகமாக செயல்பட்டதையும் நான் பார்த்தேன். கிலோமீட்டர் சுத்தி விட்டா கூட்டம் கலைஞ்சிரும். அதெல்லாம் பார்த்து நீங்க நினைச்சீங்கன்னா அடங்கொப்புரானே. முதலமைச்சர் சொல்லிக்கிறேன், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கட்சியில இருக்கிற இதெல்லாம் 200 ரூபாய் காசுக்காகவும் கோட்டு கோழி பிரியாணிக்காக வர கூட்டம் கிடையாது. இது அசத்திட்டாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க 10 கிலோமீட்டர் இல்ல, இன்னும் 20 கிலோமீட்டர் சுத்தி விட்டாலும் இது தளபதிக்காக வர கூட்டம். இது தளபதியோட பிளட். தளபதி அப்போ உண்மையிலேயே விஜய் வர 26 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை எனக்கே ஏற்படுத்திருச்சுங்க. எங்க அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் 26ல உட்கார்ந்து தமிழ்நாட்டை எப்படி ஆளணும்னு உங்களுக்கு சொல்லி தருவார். விஜய் பேசிய பேச்சிலையும் அவருடைய தொண்டர்கள் அதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் கொடுத்த பேட்டியிலையும் குறிப்பா முக்தார் அவர்கள் தேவையில்லாம போயிட்டு மொக்க வாங்கிட்டு வந்ததுலயும் உண்மையிலேயே இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய் பாப்புலர் ஆயிட்டார். ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு சாதிப்பான்னா அது நடக்காத காரியம். எம்ஜிஆருக்கு பிறகு எத்தனையோ பல நடிகர்கள் ஆசைப்பட்டார்கள், முயற்சியும் எடுத்தார்கள். ஆனா எத்தனை பேர் ஆட்சி அமைச்சாங்க? ஏன் ஒரு எம்எல்ஏ சீட்டு எத்தனை பேர்? கமலஹாசன் அவர்களே முடியாதுங்கிற பட்சத்துலதான் திமுகவோட சேர்ந்துட்டார். இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல். நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். நாங்க ஆக்சுவலா ஒரு 1600 மகளிருக்கு மேல பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ சீமான் அண்ணன் இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்காங்க. ஏன் ஐயா எடப்பாடி அவர்கள் இருக்காங்க. நாங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இடையூறு கொடுக்கிற மாதிரி வண்டிக்கு பாஸ் வாங்கிருக்கீங்களா? ஆட்சியில இருக்கும் போது இல்லாத போதும் திமுக இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்ததாக வரலாறே கிடையாது. எத்தனை பேர் போறீங்க? நிர்வாகிகளோட டீடைல்ஸ் கொடுங்க. இது மாதிரி எல்லா கட்சியிலயும் மாநாடு நடக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அரசாங்கம் முதலமைச்சருடைய பேச்சை கேட்டு செயல்படுதா? உள்ளார வச்சாங்க ஒரு நாள் ஃபுல்லா மாவட்ட செயலாளரோட சேர்ந்து. இப்ப நேத்து நடந்துச்சு இல்ல அவருக்கே தெரியாம அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டுட்டு செயல்படுதா? முந்தா நாள் நாங்க அரெஸ்ட் ஆகி 6:30 மணிக்கு வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் வந்திருக்கோம் அந்த மாநாட்டுக்கு. இல்ல என்றால் உண்மையிலேயே இவங்க விஜய் பிடிக்காமலோ இல்ல பிடிச்சோ இல்லை சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது எப்படியோ அவரை ஏன் எதிர்க்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. லொகேஷனை மாத்தி மாத்தி நாங்க வந்திருக்கோம். அன்யூனிஃபார்ம்ல எத்தனை பேர் போறீங்க, எங்க போறீங்க? மாநாட்டுக்கு வழியை சுத்தி விடுறது, ஆட்டோக்காரன்ல இருந்து வேன்கார வரைக்கும் போகக்கூடாது, மாநாட்டுக்கு சவாரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்து மற்றும் வேன் உரிமையாளர்களை மதுரை மக்களினுடைய தொழிலாளர்களினுடைய வயிற்றுல அடிச்சது தொழிலாளர்களுக்கு மாபெரும் வேதனை. காவல்துறை தாவேக்க நிகழ்ச்சிக்கு வண்டியை வாடகைக்கு கொடுக்க கூடாது என்று மிரட்டும் வேலையில் உளவுத்துறை ஈடுபட தொடங்கிட்டு. இது விஜய்க்கு நீங்க கொடுத்த வேதனை அல்ல, ஏழை தொழிலாளர்களுக்கு கொடுத்த வேதனை. திருவள்ளூர் தமிழ்நாடு பூராமா. ஆமாமா, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு பஸ் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத மாதிரி ஏதோ ஒரு மாநாடு போது தானே சார் நான் சம்பாதிக்க முடியும். சார் ஒப்பந்தக்காரர்களை கூப்பிட்டு நீ போடக்கூடாது அப்படி இப்படின்னு மிரட்டி ஐசா பீசா பேசி அவனை அனுப்பி விட்டுருக்காங்க.
எவ்வளவு எஸ்டிமேட் பண்றீங்க கூட்டம் வரும்னு சொல்லிட்டு 15 லட்சம் சொல்லிடும். 15 லட்சம் கூட்டம் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? கேரளாவில இருந்து சேர் வந்திருக்கு, எவ்வளவு வேதனை இதெல்லாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு கேரளாவில இருந்து சேர் வருது அப்படின்னா இது தமிழக மண்ணுக்கு அவமானம். நாளைக்கு கேரளா மக்கள் இதை பத்தி பேச மாட்டாங்க. அப்ப அரசியல் சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்ற இந்த நாட்டுல மக்களுக்கு மட்டும் எப்படி சுதந்திரம் இருக்கும்? அந்த மாநாடு நடந்ததும் நீங்கள் சேலத்தில் உதயநிதி தலைமையில் நடந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் ஒப்பிடுவீர்களா மாட்டீர்களா? ஒருத்தன் எழுந்து வரான் அப்படிங்கிறதுக்காக அவனை அமுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, அவருடைய படங்களை அமுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க. அவன் இப்போ வந்துட்டான், படத்தை தாண்டி அரசியலுக்கு வந்து உங்க கருத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இன்னும் நீங்கள் அவர்களை அழுத்த அவர்கள் மேலத்தான் வருவாங்க. தளபதி பத்தி எதிரி பேசுவாங்க கத்தி, நாங்க யாருன்னு காட்டும் அவரை பத்தி இருவருக்கு எங்க பின்னாடி சுத்தி. அதற்கு இந்த மாநாடு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சாதாரணமான முழக்கம் ஈட்டி முழக்கமா மாறும். என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானேன்னு பாக்குறீங்களா? கொள்கை எதிரியாரு, அரசியல் எதிரியாரு என்பதனை அழகாக தோல் உரித்து காட்டியிருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள். என்னுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், என்னுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய தைரியத்திற்கும் முதல் என்னுடைய பாராட்டுகள். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் திமுக அரசு எடுத்து வைக்கின்ற மாபெரும் ஒரு தவறு என்னவென்று தெரியுமா? அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நமக்கு எதிராக வரவனை, நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறவனை எதிர்க்கணும், அழிக்கணும். இது தவறான ஒரு அரசியல் கொள்கை. நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? உண்மையிலே சொல்றேன், உங்கள் மீது திறமை இருந்தால், ஏன்னா ஆளுகின்ற கட்சி நீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மக்கள் மனசை ஈஸியா இடம் பெறலாம். தலைக்கு 500 ரூபாய் 300 ரூபாய் இல்லாம, கோட்டரும் கோழி பிரியாணியும் இல்லாம நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டிடுங்க, பாத்துருவோம். நாங்க ஏத்துக்கிறோம் உங்களுடைய தலைமை சிறந்தது என்று. அவர் மக்கள் சக்தியை அணியணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இதுக்கு. ஆதி காலத்துல இருந்து கலைஞருமே அப்படிதான். காமராஜர் அவர்களுக்கு மிருக உருவம் கொடுத்து முரசொலியில எழுதிய கேளிக்கை வசனங்கள் எல்லாம் இன்னைக்கும் இணையதளத்துல இருக்கு, இன்னும் அழிஞ்சு போகல. எரும மாடு என்று சொன்னது, எல்லா விஷயத்தையும் பார்க்கணுங்க. அவர் கருவாட்டுக்காரியுடைய மகன் சொன்னது எல்லாமே காலத்தால் அழியாதது, அழியவும் முடியாது. ஏனென்றால் மக்கள் மனசுல இன்னும் ஒரு ஓரமா ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. திமுக அவர்கள் மென்மேலும் வந்துட்டு விஜயை சீண்டிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா திமுக அடுத்த எலெக்ஷன்ல டெபாசிட்டே இழக்க வாய்ப்பு இருக்கு. கட்சியை அமைச்ச உடனே ஆட்சி கிடைச்சிருமா? இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்டயே தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால், உங்களுக்கு உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தின் மீது பயம் இல்லாமல் இருந்தால், அண்ணன் விஜய் அவர்களின் மீது உங்களுக்கு பயம் இல்லாமல் இருந்தால், ஏன் நீங்க இத்தனை தடைகளை போடணும்? ஏன் வழியை மாத்தி அனுப்பி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுத்தி வர்றதுக்கு நீங்க வழிவகை செய்யணும்? என்னென்னமோ பண்றீங்களே, என்னென்னமோ செய்யறீங்களே. சேர் உட்கார சேர் கொடுக்க கூடாது. ஏன் இத்தனை கூட்டம் வந்துடக்கூடாது? மீறி வந்தால் அந்த கூட்டம் நிக்கணும். மறுதற்கு அந்த கூட்டத்துக்கு போன நம்ம நிக்க தான் செய்யணும், அதனால போக கூடாது. இப்படி மறைமுகமான ஒரு அரசியலை திணிக்கிறீர்களே, இந்த கேவலத்தை ஏன் செய்யணும்? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். திமுகவிற்கு பல இடத்தில் நாங்கள் நிச்சயமாக ஆதரவா பேசியிருக்கோம். அது ஆதரவுன்னு சொல்ல முடியாது, நியாயம் இருக்கும் பட்சத்தில் நியாயமாக பேசியிருக்கோம், அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் திமுக இப்படி நடந்தது மாபெரும் ஒரு கேவலம், அவமானம், அநியாயம். இப்படி பண்ணக்கூடாது. இது வந்துட்டு தனி மனித உரிமையை மீற மாதிரி இருக்கு. அப்ப உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மக்கள் கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. முக்தார் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு மார்வெட்டில இருந்தாரு. சோ நாங்க ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணவர் என்னதான் பண்றான்னு பாத்துட்டு இருக்கும்போது அவர் முக்தார் போன்றவர்களை எல்லாம் ஏவி விடுறாங்க. யார் ஏவி விடுறாங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் என்னன்னா நெகட்டிவா இருக்கும் அதெல்லாம் எடுத்து ப்ரோமோட் பண்றதுக்காக, நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காரு தெரிஞ்சுட்டோம். இல்ல அவரே வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு மொக்க வாங்கிட்டு போறாரான்னு தெரியல. டேப்ல தண்ணி வரல இந்த மாதிரி அவர் பொய்யா ஸ்ப்ரெட் பண்றாரு. நான் உடனே நான் அப்புறம் வெயிட் பண்ணுங்க, தண்ணி வரன்னு சொல்லி தண்ணி வர வச்சு காட்டினேன். தண்ணி வருதா? மேலோட்டமா திறந்து பார்த்துட்டு தண்ணி வருதான்னு கேக்குறாரு. ஏங்க 10 குழாயில ஒரு குழாயில தண்ணி வரல, என்னங்க பிரச்சனை? நீங்க இருக்க கூடாது, நீங்க வெளியே இருங்கன்னு சொல்லி அவரங்க வந்து பந்தல் மாநாடு நுழைவாயில் வரை போய் துரத்தி கொண்டு போட்டுட்டோம். எதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாததோ, எதெல்லாம் வந்துட்டு நம்ம நெகட்டிவா ஒரு கமெண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு முக்தார் வந்துட்டு திரட்டிட்டு போறாரு. அவர் எப்படி செம்படிப்பாரு, எப்படி செம்பு தூக்குவாரு எல்லாம் உலக அறிந்தது. யாருக்கு தூக்குவாருங்கிறது உலக அறிந்தது. நல்ல வேளை மாதேஷ் வரல. நான் உண்மையிலே மாதேஷ் தான் எதிர்பார்த்தேன். ஆனா முக்தார் வந்து மாட்டிக்கிட்டார். பெண்கள், முதியோர் என்று பல மக்களினுடைய மனசை அவர் ஆதரவுன்னு சொல்லியே மனசை பறிச்சுட்டாருங்க. சார் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கு நல்லது செய்யவா? இன்னைக்கு பிஜேபி பத்தி பேசும்போது இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? தாமரையில தண்ணியே ஒட்டாது அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லி பெரிய அளவுல பேசும்படியாக இன்னைக்கு இணையதளத்துல அந்த வசனம் வர வச்சுட்டாரு. குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? உண்மையிலேயே இதை பத்தி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்துட்டு என்ன சொல்வது என்று தெரியாம இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதுங்க, தாமரை தண்ணீர்ல வளருது. சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கே சிரிப்பு வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. யாரும் சும்மா அப்படி பேசிக்கிட்டே போலாம். யாரோ எழுதி கொடுத்திருக்காங்க, நல்ல வசனம் பேசுகிறார், அவ்வளவுதான். எழுதி கொடுத்துருக்காங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. எது எப்படியோ அவர் நல்லா பேச கத்துக்கிட்டாரு. ஒரு திரைப்படம் ஒரே ஒரு நாள் ஓடுகின்ற திரைப்படமாக நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். அண்ணன் உதயநிதி அவர்கள் கிட்ட இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தளபதி விஜய் கிட்ட இருக்குதுங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவருடைய பேச்சிலேயே வெளியே வருது. இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உண்மையிலேயே உதயநிதி அவர்கள் ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். சரிங்களா? சாஃப்டான கேரக்டர் மீன்ஸ் அவர் வந்துட்டு ஸ்டேஜில் பேசும்போது சும்மா ஜாலியா நகைச்சுவையா அப்படி லைட்டா பேசிட்டு போற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஆனா விஜய் அவர்கள் அப்படி இல்லாம அந்த எடுத்த எடுப்புக்குள்ள அந்த ஒரு ஃபயர் வருது பாத்தீங்களா? உண்மையிலேயே அது ஒரு பாராட்டத்தக்கது, பாராட்டக்கூடியது.
பச்சை மணி நாங்க பாத்துக்கிறோம். எங்க பிள்ளைங்க எங்க தெய்வத்துக்கு ஆள் அடியில நாங்க போறதுக்காக என் குழந்தைய நான் தூக்கிட்டு வந்திருக்கோம். மக்களினுடைய வரவேற்பு அதிகமா பெற்றுச்சு. அதுவும் குறிப்பா தாய்மார்கள் அவர்களினுடைய பங்களிப்பு என்பது ஒரு தனி ஈர்ப்பை கொடுத்திருக்கு. பரவாயில்ல, வெயில இருந்தாலும் பரவாயில்ல, மழையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரணும், ஆட்சி அமைக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். பெரிய வெற்றியை கொண்டதாக அமைய போகிறது தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய பெண்களுடைய அனைத்து ஓட்டுமே தளபதி வெற்றி கழகம் தான். தளபதி வாழ்க. உங்களுடைய பணியில் என்றென்றும் நாங்கள் நிற்போம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மக்கள் சொல்ற அளவிற்கு நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆனா விஜய் அவர்கள் இன்னும் பேச்சில் நிறைய உள்ளடக்கங்கள் வேண்டும். இது வந்துட்டு அவருடைய செல்ஃபை அவர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் நிறைய உள்ளடக்கம் வேண்டும். இன்னும் பேச்சியில ஒரு அழுத்தம் வேண்டும். எப்படி அழுத்தம் என்றால் நிறைய அந்த டயலாக்ஸ், அந்த எதுகை முனை எல்லாம் கரெக்டு தான். பட் அதையும் கடந்து ஒரு அழுத்தம் வேண்டும். பேச்சில் அந்த அழுத்தம் மிகவும் குறைவாக இருந்ததையும், அது எதற்காக குறைந்ததுங்கிறதும் எனக்கு தெரியல. குறைவு, ரொம்ப குறைவு. இப்போ திமுக எப்படி ஆண்டதுன்னு தெரியுமா? பேச்சு அதிகாரம் தான். பேச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பலமே ஆளக்கூடிய தகுதியை கொடுக்கும், மக்கள் மத்தியில ஆதரவையும் கொடுக்கும். சோ மண்ணே பேச்சால் ஆளப்பட்டதுதான், சத்தியமா சொல்றேன். ஆமா, அண்ணா அவர்களினுடைய பேச்சை கேட்க விடிய விடிய காத்துட்டு இருந்திருக்காங்க. நான் உங்களுக்கே தெரியும், நிறைய மேடைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, மக்கள் மனதோ நித்திரை, எங்களுக்கு கலிங்கள் முத்திரை. அது என்னன்னா, அவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவருடைய பேச்சுக்காக குழந்தை குட்டியோட காத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சான். இவர் போய் மேடை ஏறி மக்கள் எல்லாம் பார்த்திருக்காரு. இதற்கு பிறகும் பேசி இவங்க தூக்கத்தை கெடுக்கணுமா, ஐயோ பாவம் சொல்லிட்டு இந்த டயலாக சொல்லிட்டு வெளியே போனாரா. சோ இது பல மேடைகள்ல, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது பேச்சு போட்டி போகும்போது நடுவர்கள் தவறாமல் சொல்லக்கூடிய இந்த 4 வரி வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே அப்படி பேச்சால் ஈர்த்தார்கள். அதே மாதிரிதான் ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சுக்கு ஈடு இணை சொல்ல முடியுமா? அவருடைய வசனத்திற்கு உண்மையிலேயே பூம்புகாராக இருக்கட்டும், பராசக்தியா இருக்கட்டும், வேற லெவல் அவர். சோ பேச்சு என்பது மக்களை ஆளும். அந்த பேச்சு திறமையை நீங்க இன்னும் கொஞ்சம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்காக. அதற்கு பிறகு டிவிகே தொண்டர்களுக்கு நான் வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறேன். நீங்க செய்கின்ற ஒரு சில செயல்கள் மற்றவர்களின் பார்வைக்கு செல்லும் பொழுது அநாகரிகமாக தெரியும் பட்சத்துல அந்த கட்சியின் மீது மதிப்பு மரியாதை குறைந்துவிடும். சோ நீங்க கொஞ்சம் கண்ணியமாக செயல்படலாம். கடைசி மாநாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி மரத்துக்கு மேல ஏறாத கீழே இறங்குன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப வேதனை. ஆக்சுவலி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் வேணும், சுய ஒழுக்கம் வேணும். ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டம் எப்படி மக்களை ஆளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நாளைக்கு எழுந்துடக்கூடாது. ஸோ அதற்காகவே நீங்க சுய ஒழுக்கத்தோடு செயல்பட வேண்டும். சொல்லிதாகணும், அண்ணன் சீமான் அவர்களினுடைய கூட்டங்கள் போல, அவர்களின் தொண்டர்கள் போல, அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த இடத்துல அப்படி ஒரு கூட்டம் நடந்துச்சா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு பீடி கூட கிடக்காது, ஒரு சின்ன பேப்பர் கூட கிடக்காது. நாற்காலிகளை கூட அழகா அடுக்கி வச்சுட்டு தான் போவாங்க அந்த பசங்கள் எல்லாம். தன்னுடைய சுய காசை போட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க போவாங்க. இந்த மாதிரியான கொள்கை கோட்பாடுகளை டிவிக்கு கொள்ள வேண்டும். அதற்காகவாது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் மண்டையில இதை வச்சுக்கிட்டு அதன்படி கொஞ்சம் செயல்படுங்க. சோ சுய ஒழுக்கம் என்பது நமக்கு வேணும். ஒரு நடிகன் பின்னாடி போனா நாடு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாளைக்கு 4 பேர் நம்மை நகைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் செயல்படும், சரிங்களா? அதர்வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ணன் சீமான் அவர்களை பத்தி ஒரே ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். அனில் டிவிக்கே இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு மேடையில பேச கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, நாங்க டிவிக்கேன்னு சொல்றாங்க, டிவிக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளவு பேர் வந்தீங்கன்னு கேக்குறாரு. ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன் உங்களுக்கு இந்த வன்மம்? ஆனா இன்னைக்கு டிவி வந்து நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு, 3வது முறை ஆண்டுகிட்டு இருக்காரு. நீ அங்க போய் பேச வேண்டியதானே? ஆக்சுவலி அவரு திராவிட கொள்கையை இழுத்து பிடிக்கவே இல்லை. நல்ல விஷயம் எங்க இருக்கோ அங்க எடுத்துக்கிட்டார். யாரை எதிர்க்கிறாரோ அவர்களை தெளிவாக எதிர்க்கிறார். ஏன் அவர் பிஜேபி எதிர்க்கிறதுனால உங்களுக்கு படபடப்பா இருக்குதா? இல்ல உங்களுடைய மறைமுக எஜமான் வந்துட்டு சொல்லி அனுப்புறாரா அவன் பிஜேபி எதிர்க்கிறா அதனால அவனை இப்படி எல்லாம் பேசுன்னு? ஒரு அரசியல் தலைவர் நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? 2026 அவர் தான் டிவிக்கு போவார். முதல் டீ நான் வாங்குறேன், அது கூட சரிங்களா? அதே மாதிரி 2026ல ரெட் அண்ட் பிளாக்கா ஓட விட்டு வர. இல்ல அவர்களை அணில் என்று சுட்டி காட்ட உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களை ஆமைன்னு உலகமே சொல்லுதே. நீங்க ஆமை அதிபர்னு உலகமே சொல்லுதே. அப்ப அது சரியா? இந்த மாதிரி பட்டப்பேர் வைத்து கூப்பிடுவது நியாயமா? அதே மாதிரி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசியதும் தவறுதான். அரசியல் நாகரிகம் நமக்கு வேணும். அவங்க அப்பான்னு சொல்றாங்களா, அதே அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையா பேசியிருந்தா கூட தவறா தெரிஞ்சிருக்காது. நீங்க இப்படி பேசியது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா மாண்புமிகு முதல்வர் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வர வேண்டும். நாளைக்கு நீங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாலும் கூட எதிர்கட்சியில உங்களை அப்படித்தான் அழைக்கணும். அரசியல் சொல்லாடல் என்பதும் இந்த பொதுவெளியில பேசுறது என்பதும் ரொம்ப கண்ணியமா இருக்கணும். இப்படி செயல்படுவது ரொம்ப தவறு. இது பழைய காலகட்டத்தில் திமுக பயன்படுத்திய ஒரு பாலிசி. நீங்க கையில் எடுக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. மரியாதையாகத்தான் நம்ம பேச வேண்டும். எதிர்ப்புகள் என்பது அரசியல ரொம்ப அதிகமா வரும். நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னா நிறைய நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா அது உங்க எதிர்கட்சியா திமுக இருந்துச்சுன்னா க்ளோஸ். ஏன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்த கூட விட மாட்டாங்க. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெருச்சாலி ஆக்கிடுவாங்க. ஆனா அதே அவங்க ஆட்சியில நடந்துச்சு அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எல்லா ஆட்சியிலும் இது நடக்கும் அப்படிம்பாங்க, வெக்கமே இல்லாம. அப்ப அந்த ஆட்சியில நடக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி இருந்திருக்கணும்ல அப்படின்னு நெறியாளர்கள் கேட்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க. சரியா? சோ எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதை கடந்து களத்தில் வெற்றி கொள்ள வேண்டும். அந்த வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழகர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. தமிழகம் நிச்சயம் வெல்லும் என்கின்ற ஒரு கொள்கையை எடுத்து வச்சு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் உங்களுடைய வெற்றியை எதிர்காலத்தில் நிச்சயம் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம்.
தொடர்ந்து களத்தில் பயணியுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூட்டணி குறித்து பேசியிருந்தீர்கள், உண்மையிலேயே நல்ல கூட்டணி அமைந்தால் வரவேற்கத்தக்கதுதான். கண்டிப்பாக உங்களுடைய பாதை சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இவருக்கு நீங்க எவ்வளவுதான் இடைஞ்சல் கொடுத்தாலும், நான் முதல் வீடியோலயே சொல்லியிருந்தேன் இவரை பத்தி, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜய் அவர்களை எதிர்க்க வளர்வார். ஸோ அதனால அவரை எதிர்க்காதீங்க, அவர் அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா மொக்க படம் அவர் எடுத்து வச்சிருந்தா கூட நீங்களே அதை பத்தி பேசி எதிர்த்து அந்த படத்தை பெருசா ஆக்கி விட்டுருவீங்க. அப்படிதான் உண்மை. இப்போ அவர் வந்துட்டு எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு, நீங்க எதிர்த்து அவரை முதலமைச்சர் ஆக்கிடாதீங்கிறத சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.